போன வீடியோவில் ரோஜா மொட்டு கூட அடி போட்டுட்டு மேலே வந்து 2 சுற்று போட்டிருந்தோம். 1 2 2 சுற்று போட்டிருந்தோம். இப்போ வந்து 2 சுற்று போட்டுட்டு மேலே வரைய போட்டு பார்க்கலாம்னு சொன்னோம். இப்போ வந்து நம்ம மேலே வரைய போட்டாச்சு. 1 2 3 4 5 6 6 பூ வந்திருக்குல்ல. 6 பூ போட்டால் எல்லா சுற்றுக்கும் 6 பூ தான் போடணும். மேலே வந்து பாக்ஸ் நாட்டு போட்டிருக்கோம். பாக்ஸ் நாட்டு வந்து இந்த பூவிலேருந்து ஒரு வயரும் இந்த பூவிலேருந்து ஒரு வயரு எடுத்து பாக்ஸ் நாட்டு போடணும். இந்த பூவிலேருந்து ஒரு வயரு இந்த பூவிலேருந்து ஒரு வயரு இப்படி போட்டு மொத்தம் 6 சுற்று போட்டிருக்கோம். 1 2 3 4 5 5. இந்த ரோஜா மொட்டு வந்து 6 போட்டிருக்கோம். பாக்ஸ் நாட்டு வந்து 5 போட்டிருக்கோம். போட்டாச்சு. இதை வந்து அப்படியே சொருகலாம். சொருகுனா நல்லா தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் மேலே வந்து பார்ட்ரு கொடுத்தா நல்லாயிருக்கும். பார்ட்ரு எப்படி கொடுக்குறதுன்னு பார்த்துடலாம். 2 வயர் எடுத்துக்கோங்க. 2 வயர் எடுத்துகிட்டு அந்த வயரை வந்து ஒன்று மேலே ஒன்று இப்படி வைக்கக்கூடாது. இந்த பள்ளமாக இருக்குல்ல, இங்கே இந்த வயர்லேயும் இந்த வயர்லேயும் பள்ளமாக இருக்குல்ல, இந்த ரெண்டையும் பள்ளமாக இருக்கிறது அந்த ரெண்டையும் ஒன்றா வச்சுக்கணும். ஒன்றா வச்சுட்டு இந்த வயர் இருக்குல்ல, இந்த வயரை வந்து இது இப்படி மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு கிராஸாக இந்த வயரை உள்ளே சொருகணும். இந்த வயரை இந்த 2 வயரு நம்ம ஜாயின் பண்ணுறோம்ல, அந்த வயரை வந்து உள்ளே கொடுத்துட்டு இந்த வயரை வந்து இந்த பிங்க் கலர் வந்து இந்த பிங்க் கலர்லேயே கோர்க்கணும். இந்த கிரீன் கலர் வந்து கிரீன் கலர்லேயே கோர்க்கணும் உள்பக்கமாக. இந்த வயர் வந்து உள்ளேயே தான் வரணும். அடுத்து இப்போ இந்த 2 நாட்லேயும் கோர்த்தாச்சு. அடுத்து இந்த 2 நாட்டையும் கோர்க்கணும். இந்த கிரீன் கலர் பிங்க் கலரு, கிரீன் கலரை பிங்க் கலர் வந்து இந்த பிங்க் கலரில் கோர்க்கணும். கிராஸாக தான் கோர்க்கணும், நேராக கோர்க்கக்கூடாது. கிரீன் கலர் வந்து இந்த கிரீன் கலரில் கோர்க்கணும். இதை வந்து கீழே வரையும் கோர்க்கணும். இந்த பிங்க் கலர் வந்து இந்த பிங்க் கலரில் கோர்க்குறோம். இந்த வயர் வந்து இப்போ 2 வயர் கொடுத்தோம்ல, அது உள்ளேயே தான் வரணும். பிங்க் கலரில் பிங்க் கலரை பிங்க் கலர்லேயே கோர்க்கணும். இந்த கிரீன் கலர் இருக்குல்ல, கிரீன் கலரை கிரீன் கலரில் கோர்த்துடலாம். இந்த 2 வயர் வந்து லாஸ்ட் வரையும் சுற்றி வரணும். இதை வந்து இந்த 5 பாக்ஸ் நாட்டு போட்டிருக்கோம்ல, அது வரை கோர்த்துடணும். அடுத்து இந்த 2 1 2 2லேயும் எடுக்கணும். இப்போ இந்த பிங்க் கலரில் கோர்க்கணும். இந்த கிரீன் கலரில் கோர்க்கணும். இதே மாதிரி வரும். ஆனால் டைட்டாக மட்டும் கோர்த்துடணும். இப்போ நான் வந்து உங்களுக்கு வீடியோவுக்கு வந்து கொஞ்சம் லூஸாக கோர்த்து காட்டிருக்கேன். இதே மாதிரி ஃபுல்லாக கோர்க்கணும். கோர்த்துட்டு பார்க்கலாம். இப்போ வயரெல்லாம் நம்ம சுற்றி சொரியாச்சு. அடுத்து 14 அடியில் ஒரு வயரை கட் பண்ணிக்கோங்க. 14 அடியில் கட் பண்ணி இப்போ 14 அடி இந்த வயர் வந்து 14 அடி. இதை வந்து எப்படி போடுறதுன்னு சொன்னால், இந்த உள்பக்கம் இருந்து விடணும். இது வந்து 14 அடிங்கிறதுனால கொஞ்சம் இழுக்கிறது கஷ்டமாக இருக்குது. நான் வந்து துண்டு வயரில் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஒரு 2 நாட்டில் இப்படி சொருகிக்கிறணும்.
சொருகிட்டு இப்போ இந்த இடத்துல உள் பக்கம் இருந்து வெளிப்பக்கம் கொண்டு வரணும். இப்போ கொண்டு வந்தாச்சு. அடுத்து 1 2 3 4 5 5வது கேப்பில் இந்த வயர் உள் பக்கம் இருந்து வெளிப்பக்கம் கொண்டு வரணும். அடுத்து இந்த இடத்துல இந்த பக்கம் ஒன்று தள்ளி வரணும், இந்த பக்கம் ஒன்று தள்ளி போடணும். இப்போ இங்கே தானே மாட்டணும். அடுத்து இந்த கேப்பில் விடணும். அடுத்து இந்த கேப்பு, அடுத்து இந்த கேப்பு, அடுத்து இப்போ இங்கே விட்டுருக்கோமா, அடுத்து இங்கே விடணும். இதே மாதிரி சுற்றி போடணும். 14.5 அடியில் நீங்கள் வயர் கட் பண்ணால் சரியாக இருக்கும். இப்போ இதை எடுத்துகிட்டு நான் போடுறேன். இது வீடியோக்கோசரம் தான் துண்டு வயரில் போட்டேன். இப்போ இதை கழட்டிடுறேன். இதை இந்த இடத்துல மாட்டிடலாம். இப்போ இங்கே மாட்டிருக்கோம். 1 2 3 4 5 5வது இதில் விடணும். 1 2 3 4 5. இப்போ இங்கே தானே விட்டோம். அடுத்து இந்த கேப்பில் விடணும். இப்போ இங்கே விட்டோம். அடுத்து இந்த கேப்பில் விடணும். இப்போ இங்கே தானே விட்டோம், இந்த கேப்பு. இந்த கேப்பில் விட்டோமா, அடுத்து இந்த கேப்பு மாறி மாறி விட்டே வரணும். இதே போல் சுற்றி போடணும். சுற்றி போட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம சுற்றி பார்ட்ரு கொடுத்தாச்சு. இந்த மீதம் இருக்கிற வயரை இதில் நம்ம கோர்த்து விட்டுறணும். இப்போ நம்ம கோர்த்தோம்ல, இதே மாதிரி இந்த வயர் ஃபுல்லாக கோர்த்துடலாம். கோர்த்துட்டு பார்க்கலாம். இப்போ சரியாச்சு. அடுத்து கைப்பிடி போடணும். நான் 4.5 அடியில் 3 வயர் கட் பண்ணி வச்சுருக்கேன். 4.5 அடி. இப்போ 2 பக்கமும் ஒரே அளவாக சமமாக எடுத்து வச்சுக்கோங்க. கைப்பிடி போட்டு இப்போ
இது வந்து நல்லா சமமாக இழுத்து விட்டுக்கலாம். சமமாக வச்சுக்கணும். வச்சுட்டு இதை சமமாக நல்லா டைட்டாக பிடிச்சி இழுத்துடலாம். இழுத்துட்டு இது வந்து ரன்னிங் வயரு. இப்போ வந்து 3 வயர் நம்ம கோர்த்தோம்ல, அதுக்கு பின்னாடி அந்த வயர் கோர்த்துடலாம். இந்தளவு ஒரு அடி அளவு இப்படி வச்சுக்கிட்டு இப்போ வந்து கைப்பிடி எப்படி போட்டதுன்னு பார்த்துடலாம். இது வந்து ரன்னிங் வயரு. இந்த 2 வயரையும் இப்படி வச்சுக்கிட்டு இந்த இடது பக்கம் மாற்றின வயரை இப்படி ஒரு சுற்றிட்டு இந்த கேப்பில் வந்து இந்த வயர் பிடிச்சி இழுத்துடணும். இப்போ வலது பக்கம் இந்த 3 வயரை இந்த கேப்பில் இழுக்கணும். அடுத்து இடது பக்கம் இப்போ வலது பக்கம் இப்படி மாற்றி மாற்றி இந்த வயரை போட்டு வரணும். இந்த இடது பக்கம் வந்து 4 வயர் இருக்கும், வலது பக்கம் வந்து 3 வயர் இருக்கும். உங்களுக்கு இப்படி ஒரே அளவாக பிடிக்க முடியாட்டி இந்த பக்கம் ஒரு ரப்பர் பேண்ட்டு, இந்த பக்கம் ஒரு பேண்டு போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் போட. இந்த வயர் எடுத்து இப்படி ஒரு சுற்று இப்படி வச்சுட்டு இந்த கேப்பில் இந்த வயர் இழுக்கணும். இப்படி ஒரு சுற்று இந்த கேப்பில் இந்த வயர் இழுக்கணும். இதே போல் லாஸ்ட் வரைய போடணும். போட்டு பார்க்கலாம். இப்போ சுற்றி பார்ட்ரு போட்டோம். பார்ட்ரு போட்டு கைப்பிடி போட்டோம். கைப்பிடி வந்து போட்டாச்சு. 2 பக்கமும் கைப்பிடி போட்டாச்சு. அடுத்து 2 பக்கமும் ஒரே அளவாக இருக்கான்ட்டு பார்த்துக்கோங்க. 2 பக்கமும் ஒரே அளவாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து அடுத்து இந்த கைப்பிடி வந்து இந்த வயருக்குள்ளே விடணும். பின் பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே மாதிரி வரும். கைப்பிடி இதே மாதிரி வரும். பின்பக்கம் வந்து இந்த கைப்பிடி வந்து வயலில் கோர்த்துடலாம். ஃபஸ்ட்டே நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க அளவு எடுத்து. இப்போ நம்ம இந்த வயர் வந்து கைப்பிடி வயர் வந்து உள்ளே சொருகிடலாம்.
இப்போ ஃபுல்லாக சொருகிட்டு பார்க்கலாம். கைப்பிடி போட்டாச்சு. கைப்பிடி மீதம் இருந்த வயரெல்லாம் உள்ளே சொருகி விட்டாச்சு. இப்போ கூட ரெடி, ரோஜா மொட்டு கூட ரெடி. இது போடுறது ரொம்ப ஈஸி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.